இது பாருங்க சண்டையோடு இப்படி பிரச்சனை பண்றாங்க. ஏன் ஐயா பிரச்சனை பண்றீங்க நீங்க? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. காலில் விடுறாங்க, ஆனா காலில் விட மாட்டோம். திருவண்ணாமலையில இருக்கும் மர்ம பெண் சித்தர் 10 வருடங்களுக்கு முன்பு அணிந்த ஆடையை இப்போதும் அணிந்திருக்கிறார். இங்க நீங்க பார்க்கும் விஷயங்கள் உங்க கண்ணாலே நம்ப முடியாது. தொப்பி அம்மா ஏன் இப்படி இருக்கிறார்? இவர் ஒரு மனநோயாளி என்றால் எப்படி தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும்? தொப்பி அம்மாவின் பக்தர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், கோடீஸ்வரங்கள். இதன் பின்னணியில் உள்ள ரகசியங்கள் என்ன? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, நாங்களே வந்து அண்ணாமலையார் மட்டும்தான் நம்புறோம். ஆனா நிறைய பேர் அண்ணாமலையாரை விட இவர் நம்புறாரு. அது தப்பா படலையா? அதாவது நீங்க பிறந்தது ஜெயிலையா? எங்க அம்மா குழந்தை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க தெரியல. நீங்க உங்க அம்மாவை பார்த்ததே இல்லையா? பார்த்ததே இல்லை. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ கைஸ். நம்ம இப்போ இங்க இருக்கிறது எங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். திருவண்ணாமலை கோவில் முன்னாடி இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். அதாவது சித்தர்களின் சரணாலயம் சொல்லப்படுற திருவண்ணாமலை. இங்க இன்னைக்கு நாம வந்து கிரிவல சுத்த போறோம். ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்திருந்தோம். அன்னைக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அன்னைக்கு நம்ம வந்த போது தொப்பி அம்மாவை பார்த்தோம். அது இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய சித்தர்னு மக்கள் சொல்றாங்க. மௌன சித்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. நான் அவரை பத்தி நிறைய பேர்கிட்ட விசாரிச்ச போது சில பேர் சொன்னாங்க அவர் இறந்துட்டோம், சில பேர் சொல்றாங்க இல்ல அவர் இப்போ உயிரோட தான் இருக்குன்னு. அவங்கள பார்க்க முடிஞ்சேன்னா அவங்கள காட்டுறேன். ஏன்னா வந்துட்டு அவர் யாருக்கிட்டயுமே பேச மாட்டோம், ஒரு வித்தியாசமான ஒரு சித்தர்னு சொல்றாங்க. அவங்கள பார்த்தேன்னா மக்களுக்கு எல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்களோட அபிப்பிராயம் கமெண்டா போடவும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. லெட்ஸ் கோ. ஐயோ சாரி ப்ரோ, இப்போ போட்டு என்ன முடிச்சிருப்போம். லாஸ்ட் டைம் நம்ம வந்த போது இங்கே ஒரு பெரிய சாமியாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க. இப்போ அவரை எல்லாம் காணும். அது மட்டும் இல்லாமல் இங்கெல்லாம் வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. இங்கிட்டு போனீங்கன்னா உங்களால் அந்த கோவில் சைடு பார்க்க முடியும். கோவிலோட அந்த காட்சியே பிரமாதமா இருக்கு. அன்னைக்கு நான் வந்த போது அந்த ரோடு ஃபுல்லாவே மக்கள் இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு யாருமே இல்லை. இந்த உலகத்தை கட்டுப்படுத்தும் பஞ்சபூதங்களாக இருக்கும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5க்கும் நம் தென்னிந்தியாவில் நம் முன்னோர்கள் கோவில்களை அமைத்திருக்கிறார். அதில் நெருப்பை மையப்படுத்தும் அந்த நெருப்பு தலமாக, அக்னி தலமாக 1000 வருடங்களாக இன்னைக்கு நிலைத்து நிற்கும் திரு அண்ணாமலை. சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், சொல்ல போனால் சித்தர்களிலே முதல் சித்தர் என்று சொல்லப்படும் சிவபெருமான். அதான் guys, இவங்க எல்லாரும் என்ன பார்த்து வந்தாங்க. இவர் வந்து பெங்களூர், நீங்க எங்க ப்ரோ? கிருஷ்ணகிரி. எல்லாருமே கிருஷ்ணகிரி. சரி சரி, சாமியை பாத்தீங்களா? இனிமே அதை சரி பாருங்க ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி ப்ரோ, பாய். guys, சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பயங்கரமா கண்டுபிடிக்கிறாங்க. என்ன நினைச்சதை விட பயங்கரமா இருக்கு. லாஸ்ட் டைம் கூட இவ்வளவு மக்கள் எல்லாம் என்ன கண்டுபிடிக்கல. அப்படியே நிக்கும் போதே மக்கள் வந்துட்டே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் லேட் ஆயிட்டோம். ஏன்னா வந்து சீக்கிரமா போனாதான் தொப்பி அம்மாவை பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஃபாஸ்டா பறந்து போயிடுவாங்க. இங்க இருந்தே நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுல காட்டும் நம்ம எப்படி வந்து எத்தனை டைம் எடுக்கும் முடியறது மற்ற விஷயம் எல்லாம். ஸோ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் என்னன்னா 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா ஆல்மோஸ்ட் இப்போ வந்துட்டு 6:15 ஆயிடுச்சு. சீக்கிரமா போனாதான் நான் நினைச்ச மாதிரி எல்லாரையும் பார்க்க முடியும். எங்கேயும் நிக்காம அப்படியே போயிட்டே இருக்கணும். வணக்கம் ஐயா. காலையில பயங்கர உற்சாகமா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து மக்களோட அந்த வைப்ரேஷன் அப்புறம் ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு. இங்க வந்தாலே வந்து கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா தான் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் இங்க வந்ததுக்கு அப்புறமா வாழ்க்கையில சீரியஸ்லி ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லலாம். நினைச்ச சில இடங்கள்ல எல்லாம் போக முடிஞ்சது. ஸ்ரீ நித்யானந்த சுவாமி ஆசிரமம் இந்த மாதிரி இன்னொன்னு இருக்கு. தலைவரோட ஸ்டாச்சுல இங்க வச்சிருக்காங்க. உள்ள கூட நீங்க போலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஆசிரமத்துல ஃப்ரீயா மக்களுக்கு சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு ஆசிரமம் அந்த சைடுல இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம நடத்துறது அக்னிலிங்கம் வந்துட்டோம். தொப்பியம்மாவை பாக்குறதுன்றது சிம்பிளான விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும் தான் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க எப்போ வரும் எப்போ போகணும் யாருக்கும் தெரியாது. காலையில ஈவினிங்ல வந்துட்டு கிரிவலம் வருவாங்கன்னா, ஆனா இந்த டைம்ல எல்லாம் வந்து ஒரு தடவை தான் போறேன்னு மக்கள் சொல்றாங்க. ஆக்சுவலி சில பேருக்கு இங்கிட்டு வரும்போது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டாச்சு பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க நேரா நடந்து போனா போதும். கிட்டத்தட்ட 18 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு நம்ம நடந்து ஸ்டார்ட் பண்ணி. ஐயா வணக்கம் ஐயா. தொப்பி அம்மாவை பார்க்க முடியுமா இப்ப போனா? இப்போ கிரிவலம் கிளம்பி இருப்பாங்க. எங்கிட்டு வந்திருப்பாங்க அவங்க? இப்போ ரமண ஆசிரமத்துல இருப்பாங்க. கரெக்டா 8:30ல இருந்து 9 வரைக்கும் அந்த இடத்த கிராஸ் பண்ணிடுவாங்க. ஆனா டைம் ஆகல இல்ல, இப்ப 6:30 தானே ஆச்சு. கண்டிப்பா பார்க்கல இல்லையா? கண்டிப்பா பார்க்கலாம். சரி, நான் பல நேரம் வந்திருக்கேன். என்னையா வீடியோ எடுக்கீங்க? ஆமா சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு. இதுக்கு நேரா அக்னி தீர்த்தம்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு. பாருங்க, அங்க ஒரு சிவலிங்கம் இருக்கு. அந்த 8 லிங்கத்துல அக்னி லிங்கம்னு சொல்லிட்டு இங்க ஒண்ணு இருக்கு. உள்ள நீங்க போனோம். அங்க மக்கள் எல்லாம் போறாங்க இல்லையா? போனீங்கன்னா நிறைய பேர் அங்க இருப்பாங்க. கைஸ், இது கூட ஒரு ஆசிரமம் தான், ஸ்ரீ சேஷாத்ரி. நேத்தெல்லாம் நான் ஈவினிங் இந்த வழியா தான் நடந்து போனேன். நிறைய மக்கள் இருப்பாங்க ஈவினிங் அந்த டைம்ல வந்தீங்கன்னா. வணக்கம் ஐயா. ஐயா, இந்த தொப்பி அம்மாவை பார்க்கணும்னா எங்க போனோம்னா? அது இங்க இருந்து எவ்வளவு தூரம் வரும்?
தூரமெல்லாம் இல்லை. அங்கே நான் போய் நின்றேன்னா அவங்க வரது பார்க்கல இல்லையா? உறுதியாக சொல்ல முடியாது சாமி. அப்படிங்களா? நினைச்ச அவார்டு அப்படியே போயிட்டே இருக்கோம். பாக்கி இருந்தால் பார்க்கலாம். இருக்கு, அங்கே உறுதியாக இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? வணக்கம் ஐயா. இந்த சைடில் வரும்போது, அதாவது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸில் இருந்து 2 கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி நிறைய பேரை வணக்கம் ஐயா, இந்த மாதிரி நிறைய பேர் உங்களால் பார்க்க முடியும். இது வந்துட்டு சித்தர்களின் பூமின்னு சொல்லலாம். சாமியாரெல்லாம் இங்கே வந்தீங்கன்னா உங்களால் நிறைய பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஆசை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ரமண ஆசிரமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம. இதுதான் ரமண ஆசிரமம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு டைம் சொல்கிறாங்க, ஆனால் பாகி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். இதுதான் ரமண ஆசிரமம். உள்ள கேமராவில் அலோவ் பண்ணாது. இங்கே கூட நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க பாருங்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? சரி, பரவாயில்ல, ஏதோ போகுது. எல்லாருக்கும் ஒவ்வொரு டீயாக வாங்கி கொடுங்க. எல்லாரும் வாங்கிக்கோங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா, ஓகே. ஆமாம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? சரி ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக ஏதோ ஒன்று இருக்குது, அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஐயா இது என்னது ஐயா? தோட்டம் தான் அவங்களோட, ரமண ஆசிரமம் அவங்களோட தோட்டம். இந்த தொப்பியம்மா போயிட்டாங்களா ஐயா? அங்கே அந்த சிங்க தீர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் டைம் நம்ம எங்கே வச்சு ஒரு வயசானவரை மீட் பண்ணோம். அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ யாருமே குளிக்கிறது இல்லையா? தண்ணியும் அவ்வளோ கிடையாது பாருங்க. இப்போ நான் எங்கே இருக்கோம் ஐயா? எம்எல்ஏங்க பக்கத்தில் இருக்கோண்ணா. ஐயா இந்த தொப்பியம்மா எப்போ வருவாங்க? போயிட்டாங்களா? சீக்கிரமா போனாதான் பார்க்க முடியும் போல. அங்க இருப்பாங்களா? சரி சரி, ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, இஞ்சி பணம் ஒரு 2 கிலோமீட்டர் போயிருப்பாங்க. இங்க எவ்வளவு வரும் காசு? 200 ஐயா கடவுளே, சரி. 2 கிலோமீட்டர் தாண்டிடுச்சா தொப்பியம்மா? கொஞ்சம் ஃபாஸ்டா போனீங்கன்னா பார்க்க முடியும்னு சொல்றாங்க. ஏதோ சமாதி எல்லாம் இருக்காங்க, பயங்கரமா பெருசா இருப்பாங்க. ஐயா இது சமாதி தானே? உள்ள இருக்க சமாதியா? இங்க வந்து நிறைய சமாதி எல்லாம் இருக்கு. லாஸ்ட் தொப்பியம்மா வீடியோ பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இங்க வச்சுதான் நம்ம வந்து தொப்பியம்மாவை பார்த்தோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போனாதான் அவங்கள பிடிக்க முடியும். ஆனா எல்லாமே கவர் பண்ணி போனோம் இல்லையா, அதனால கொஞ்சம் டைம் ஆகதான் செய்யும். இந்த சுடுகாடு இந்த இடம் வரும்போது வித்தியாசமான ஒரு ஃபீலா இருக்கும். இங்கெல்லாம் பெருசா குழி எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கிட்டு அங்கிட்டுன்னு நிறைய இருக்கு. நடந்து போற வழியில நிறைய சமாதி. இதெல்லாம் சமாதி தான். இந்த ஊர்ல இருந்து போறவங்களோட சமாதி. கீழே எல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்கு. இது பாருங்க மண்டையோடு. ஆய் பாருங்க மண்டையோடு. அந்த சைடெல்லாம் போக முடியாது, ஏன்னா ஃபுல்லாகவே ஆயா இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சமாதி மட்டும் தான். லாஸ்ட் டைம் வந்த போது இருட்டா இருந்ததுனால அவ்வளோலாம் நான் கவனிக்கல. சீக்கிரமா போய் தொப்பியமாக பார்க்கலாம். ஐயோ கடவுளை, எப்படியாவது பார்க்க முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். இங்க இருந்து மழை செம்மையா பார்க்க முடியும். இங்க கூட சில சோமியர்ல உட்காந்துருக்காங்க. அங்க இருந்து அவ்வளோ மக்கள் நடந்து போறாங்களே அந்த சைட்ல. இவங்க எல்லாருமே கிரிவலம் சுத்துறது தான். இதுதான் எமலிங்கம். அவர் எமலிங்கம் பக்கத்துல இருந்துன்னு சொன்ன தொப்பியம்மா. இங்கெல்லாம் காணும். திரும்பவும் நம்ம நடக்க வேண்டியதா? வணக்கம் ஐயா, தொப்பியம்மா போயிட்டீங்களா? சரிங்க ஐயா. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் தான் நம்மளால பார்க்க முடியும். வணக்கம் ஐயா. ஏதாவது வண்டி கிடைச்சா கூட பரவாயில்ல, நம்ம சீக்கிரமா போகலாம். ஏன்னா இங்கேருந்து அங்கே ஒரு அம்மாவை பார்த்தோம். அவங்க சொன்னாங்க 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அவங்க அங்கிட்டு போயிட்டு. ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள பார்க்க போறதுக்கு சம்பவம் காரணம் இருக்கு. அவரை பார்க்கும் போதே உங்களுக்கு அது தெரியல. சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை. ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம், நினைத்தாலே முக்தி தரும் தலம். ஈசன் அம்மையப்பராக திகழும் தலம் என்று பல்வேறு சிறப்புகள் கொண்டது திருவண்ணாமலை. தலைவர் நித்யானந்த ஆசிரமம். திருவண்ணாமலையில் பிரபலமான பெண் சித்தர் இந்த தொப்பியம்மா. கைஸ் நம்ம வீடியோ பார்த்தது, அதாவது அவர் 5 மாசத்துக்கு முன்னாடி தொப்பியம்மா பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ அவர் பார்த்தாரு. அவர் அதுதான் சொல்லிட்டு இருந்தோம். பார்த்துட்டு இப்பதான் நான் வந்திருக்கேன். அப்படிங்களா? வந்தோடனே தான் அம்மாவை பார்த்தேன் நான். நீங்களும் இப்பதான் பாத்தீங்களா? சரி சரி, நல்ல விஷயம். கரெக்டா நீங்க இப்படி வண்டியில வந்தீங்க அப்படியே. ஆமா ஆமா, அதான் கைஸ் லிஃப்ட் பிடிச்சதா வந்தோம். ஏன்னா வந்து இவங்க ஆல்மோஸ்ட் 1/2 ஹவருக்கு முன்னாடியே வந்துட்டோம். இப்போ பாருங்க அங்க இருக்காரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. திருவண்ணாமலையில கிரிவலம் வர எல்லா மக்களுக்கும் சாமி கிட்ட வைக்க பல வேண்டுதல்கள் இருக்கும். ஆனா வேண்டுதலே இல்லாம கிரிவலம் வந்து திருவண்ணாமலையே திரும்பி பார்க்க வைக்கிறார் இந்த தொப்பியம்மா உண்மையிலேயே யார்? அழுக்கான உடைகள், பல வருடங்களாக சீவப்படாத தலைமுடின்னு பார்க்கவே முகம் சுளிக்க வைக்கிற தோற்றம் கொண்ட இந்த பெண்மணி லட்சக்கணக்கான பக்தர்களின் கடவுள். லாஸ்ட் வீடியோவில் இந்த வெள்ளைக்காரரை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அவர் சுற்றிட்டு தான் இருக்கு. ஆனால் தொப்பியம்மா சரியான ஃபேமஸ் ஆகிட்டோம்னு சொல்லலாம். ஆன்லைனில் எல்லாமே மக்கள் வந்து காலில் கும்பிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. வந்து அடிச்சிடுவாங்க, முடியலெல்லாம் பிடிச்சி இது பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு முடியல. இதுதான் சம்பவம் கைஸ். இங்கே பாருங்க, தலைவர் வந்து எப்போவுமே அம்மா கூட இருப்பார். யாரையும் பக்கத்தில் கூட நெருங்க விட மாட்டோம். யாராவது வந்துச்சுன்னா ஏதாவது பேசி அவங்கள இது பண்ணிடுவேன். ரொம்பவே நடந்து டயர்ட் ஆகிடுச்சு. ஆனால் காலில் விடுறாங்க, ஆனால் காலில் விட மாட்டோம். ஸோ இவங்க முன்னாடி போனீங்கன்னாலே உங்களால் நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். பாருங்க, திருவண்ணாமலையில கிரிவலம் சுத்தி வர்றதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் கிரிவலம் சுற்றுறது என்பது யாராலையும் அசாதாரணமா முடியாது. இந்த 14 கிலோமீட்டர் தூரத்தை ஒரு நாள் தவறாம கிட்ட
கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலாக தினமும் சுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த தொப்பி அம்மா. அதனாலதான் பல தெய்வீக சக்திகள் இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இந்த அம்மாவை ஒரு நாள் தரிசனம் செய்தால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வில் நல்லது நடக்கும் என்று இங்க வரும் பக்தர்களின் நம்பிக்கை. நம்ம பின்னாடி தான் தொப்பியமா வராரு. பயங்கரமான கூட்டம் எல்லாம் கிடையாது இன்னைக்கு. லாஸ்ட் டைம் வந்த போது இதை விட கூட்டம் பயங்கரமா இருந்தது. வெள்ளக்காரர் என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் அவர்கிட்ட பேச ட்ரை பண்ண போது அவர் என்கிட்ட பேசல. கேமரா ஆஃப் பண்ண சொன்னா நித்யானந்த ஆசிரமத்து பக்கத்துல வந்துட்டு ஒரு சித்தர் இருந்தாரு. அவரை பார்க்க முடியல. ஏன்னா வந்து அவரை பார்க்க நான் இறங்கிச்சுன்னா தொப்பியமா மிஸ் பண்ணிடு. ப்ரோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கா இவங்களை பார்த்ததுக்கு அப்புறமா? நடந்ததுன்னு சொல்ல முடியாது. நிறைய மக்கள் நம்புறாங்க, அதனால நம்மளும் நம்ப வேண்டியது அப்படியே ஆயிடுச்சு. ஆனா இப்போ எப்படி மக்கள் கூட்டம் அதிகமா இருந்தது இவங்க இந்த அம்மாவை பார்க்கறதுக்காண்டி? பாருங்க இப்போ அந்த கோட்டம் போறோம், அவங்கள ஃபாலோ பண்ற கூட்டம் தான். ஆமா கண்டிப்பா. இவங்க எந்த கடையில ஏறும் அங்க கூட்டம் அதிகமா வரும். சரியா எல்லா கடைக்கும் போக மாட்டாங்க, சில கடைக்கு போறாங்க. சரியா எத்தனை மணிக்கு வந்தா மக்களால இந்த அம்மாவை பார்க்க முடியும்னு கொஞ்சம் சொல்றீங்க? பாருங்க இதான் டைம். இப்போ வந்து டைம் ஆல்மோஸ்ட் 7:25 ஆயிடுச்சு. இந்த இடத்தோட பேர் என்னன்னா? இது அடியண்ணாமலை. அடியண்ணாமலை. இங்க வந்தனா பார்க்கலாம். காலையில எத்தனை மணிக்கு இவங்க கிரிவலம் சுட்டுவாங்க? டைம்லாம் சொல்ல முடியாது. டைம்லாம் சொல்லுங்க, எப்போ தூக்க புரியுதோ அப்போ சுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் முன்னாடி சொன்னாங்க காலையில ஈவினிங் வந்துட்டு போவாங்க. இப்போ வந்து ஒரு தடவை மட்டும் தான் போறீங்க. ஆனால் இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 2 டைம் சுத்தினாங்க. சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் தான் சொல்றாங்க. வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில் நடந்தது சொல்றீங்களா? நடந்ததுலாம் அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்லை. ரொம்ப நன்றி. உங்க பேரு? சுரேஷ். நீங்க இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சிற்பி. சரி ரொம்ப நன்றிண்ணா. பயங்கரமான கூட்டம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அம்மா நடந்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு மக்கள் இருக்காங்க. சில பேர்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாம் பேசுவாங்க. நீங்க வரீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த அம்மா பக்கத்துல போறது அவங்களுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. அப்படி யாராவது போடிச்சுன்னா திட்டுவாங்க, ஒரு மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதனால அது மட்டும் நீங்க கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மக்களுக்கு இவர் மேல இருக்கிற அந்த ஒரு பக்தி வந்து எக்ஸ்ட்ரீமா இருக்கு. அதுவும் ஆந்திர பிரதேஷ் கர்நாடகாவில் இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு பயங்கரமா இருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நிறைய மக்கள் இவர் மேல நம்பிக்கை இல்லைனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்க கும்பிடுறதுனால அதை பார்த்து வந்து நிறைய பேர் கும்பிடுறாங்க. நம்ம வருநாள் இங்க வந்துட்டோம். வணக்கம் ஐயா. ஐயா யூடியூபர். ஆமா தெரியுமா? தெரியும் ஐயா. இந்த வெள்ளக்காரர்கிட்ட நீங்க பேசுவீங்களா? ஆனா அன்னைக்கு நான் ட்ரை பண்ண பேசினதுக்கு, ஆனா அந்த ஆள் எதுவுமே பேசல. அப்படியா? பேசுவாரு. இப்போ நிறைய பேர் அவங்கள வந்து தொடர்றதெல்லாம் இவருக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அது தெரியல. அவங்க ரொம்ப ஸ்வீட்டராக ரொம்ப வருஷமா ஸ்வீட்டராக இருக்காரு. அப்படிங்களா? அதனால கூட இருக்கு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா தொப்பியம்மா மேல? கண்டிப்பா இருக்காங்க. நீங்க எத்தனை வருஷமா இருக்கீங்க? ஒரு 6-7 வருஷமா. 6-7 வருஷமா இருக்கீங்க. இவரை பார்த்ததுக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில ஏதாவது மாறிடுச்சா? அப்படி இல்லை, நாங்களே வந்து அண்ணாமலையார் மட்டும்தான் நம்புறோம். ஆனா நிறைய பேர் அண்ணாமலையாரை விட இவரை நம்புறாரு. அது தப்பா படலையா? அதுல நாங்க என்ன சொல்ல முடியும்? தப்பா படவே இல்லையா? எல்லாமே நம்பிக்கை தானே. சரிங்க, ரொம்ப நன்றி. அதான் கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம 8 கிலோமீட்டர் தாண்டிட்டோம். அம்மா இப்போ நம்ம கூட தான் இருக்குது. சூடு கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 9 மணி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கு. அந்த சைடில் கூட ஒரு ஆசிரமம் இருந்தால் எங்கிட்ட வந்த போது பார்த்தீங்கன்னா மூக்குப்பொடி சித்தர் ஆசிரமம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா. இதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருக்கோம். உள்ள அவரோட சமாதி இருக்கு. உள்ள போய் வீடியோ எடுக்க அன்னைக்கே வந்து ஒரு மாதிரி சொன்னா பாருங்க. இப்ப நாம இருக்கிற இடம் இடுக்கு பிள்ளையார் திருக்கோவில். திருவண்ணாமலை கிரிவல பாதையில குபேரலிங்கத்துக்கு பக்கத்துல தான் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவில். இந்த கோவில் ரொம்பவே பழமையானது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோவில் என்று சொல்கிறார். இந்த கோவிலுக்குள்ள 3 வாசல்கள் இருக்கும். பொதுவா கோவிலுக்குள்ள ஒரு வாசல் மட்டும்தான் இருக்கும். பக்தர்கள் பின் வாசலா நுழைஞ்சு சாய்வா 2வது வாசல்ல நுழைஞ்சு 3வது வாசல் வழியாக வெளியில வருவாங்க. இப்படி வந்தா குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. இன்னொரு மக்களோட நம்பிக்கை என்றால் இந்த கோவில்ல நுழைஞ்சு கடவுளை வணங்கிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீராத நோயெல்லாம் தீரும்ன்றது பக்தர்களோட நம்பிக்கை. இங்க கிரிவலம் வரவங்களோட உடல் வலி, கைகால் வலி, அசதி இதெல்லாம் இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு வரும்போது குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. அதே போல நரம்பு சம்பந்தமான நோய் இருக்கிறவங்க இந்த இடுக்கு பிள்ளையார வேண்டி அதை உள்ள நுழைஞ்சு வரும்போது குணமடையும் என்று பக்தர்கள் சொல்கிறார். இடுக்கு பிள்ளையார் திருக்கோவிலுக்கு கீழே 3 எந்திரங்களா சித்தர் புதைச்சு வச்சிருக்கிறதாக மக்கள் சொல்கிறார். அந்த எந்திரங்களோட வைப்ரேஷன் தான் உள்ள நுழைஞ்சு வெளியில வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் தீர்க்கதா சொல்றாங்க. பிள்ளை சூன்யம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் உள்ளவங்க இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலுக்குள்ள நுழைஞ்சு வந்து மனதால கடவுளை வேண்டிக்கிட்டா அந்த பிரச்சனைகள் தீரும் என்றது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள் கூட இது வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. என்னதா இருந்தாலும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல மட்டும் இது ட்ரை பண்ணி பாருங்க. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? என்ன பார்த்து தான் நிப்பாட்டினீங்களா நீங்க? சரி சரி சரி, தேங்க்யூ ப்ரோ. வீடியோவே போல
அப்படிங்களா? இங்கே கிரிவலம் சுத்த வந்தீங்களா இல்லை உங்கள் ஏரியா? ஓகே சரி 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 தேங்க்யூ ப்ரோ. எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்துட்டு போகிறாங்க. அப்படிங்களா? சீக்கிரம் வருது ப்ரோ, ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஓகே ஓகே சரி ப்ரோ, பாய். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தோம், நிறைய மக்கள்கிட்ட பேசணும். தொப்பியம்மா செம ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து நின்று ஒரு சின்னதாக எங்கே இருந்தால் ஒரு கிளிப்பிங் எடுக்கும்போது அந்த டைமில் அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. சீரியஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க. அவர் இந்த ஏஜ்லேயும் சீரியஸ்லி அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நான் நடந்துட்டோம். இனி ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். 4 கிலோமீட்டர் முடிஞ்சேன்னா கிரிவலம் முடிஞ்சிடும். மலை எவ்வளோ சூப்பராக இருக்கு. அதான் காய்ஸ் வந்துட்டு இருந்த போது நம்ம 2 சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்தோம். சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள்? இவர் வந்து ஆம்புலன்ஸ் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ப்ரோ நீங்கள் திருவண்ணாமலை தானே? சூப்பர் சூப்பர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ பரவாயில்ல, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரொம்ப வாக் பண்ணிடும். அதாங்க, சாப்பிட்டீங்களா? இப்போதான் கஞ்சி கொடுத்தாங்க. அப்படிங்களா? எவ்வளோ நாளாக இருக்கீங்க நீங்கள் இங்கே? இங்கே வந்து நாங்கள் 5 வருஷமாக இருக்கிறோம். 15 வருஷமாக இருக்கீங்க? ஆமாம், 98லேருந்து இருக்கிறோம். 98லேருந்து நீங்கள் இங்கே இருக்கீங்க? இங்கே இருக்கிறோம். வேறு அண்ணாமலை மூலியமே நம்பி சரணாகதி ஐயா. என் சொந்த ஊர்? சொந்த ஊர் வந்து கொடைக்கானல். கொடைக்கானல்? ஐயோ, அங்கேருந்து இங்கே வந்திருக்கீங்க? வாழ்க்கை ஒன்றுமே இல்லை, ஒரே போட்டி பொறாம போச்சு, நிம்மதியாக வாழ முடியாது. அங்கே என் ஊருக்கு போனால் 10 பஸ்ஸு தாண்டும். ஆனால் இங்கே சந்தோஷமாக இருக்கீங்க நீங்கள்? இங்கே ஐயாவுடைய அருளால் எந்த குறை இல்லாமல் இருக்கிறோம். சன்னியாசி வாழ்க்கை தான் கொடுத்துருக்காரு. வீடு அமையல, குடும்பம் அமையல. உங்கள் பேர்? என் பேர் இளமாறன். இளமாறன். அப்புறம் வந்து இந்த தொப்பியம்மா வந்து போகிறது பார்த்து அவங்களுக்கு அவங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தானே அவங்க எல்லாம் வந்தோம் இங்கே? யார் வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியவே சாமர்த்தியம் வச்சு இறைவன் கொண்டு வராரு. இவனுக்கு வயசு உலகத்துக்கு போகிற எனர்ஜி வந்ததுன்னா வேற ஒரு அருள் நிற்க வைக்கிறார் அண்ணாமலை. ஆனால் நீங்கள் இங்கே இந்த டைமில் மிகப்பெரிய சாமியார்கள் நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா? நீங்கள் கூட இறை அருள் தான். இறைவனே என்னை சோதனை பண்ண வந்திருக்கலாம்ல. அப்போ நீங்கள் இறைவன் தானே. நான் அமைதி தான் இருந்தேன். இவர்கிட்ட என்ன விஷயம் இருக்குது கேட்கலான்னு பேட்டி காண்றீங்க. அதில் என் உடம்புல யார் இருக்கிறாங்க அவங்க தான் அவங்களுடைய என்னென்ன விஷயம் இருக்குதோ அது சொல்ல முடியும். ஆனால் அனுபவத்தால் தான் உணர முடியும். புரியுது. சும்மா தான் நீங்கள் நித்யானந்தா இருந்த போது நீங்கள் நித்யானந்தா பார்த்துருக்கீங்களா? நித்யானந்தா பார்த்துருக்கிறேன் இல்லை. ஆனால் அவரை பார்க்கணும் எனக்கு ஆசை தான். அதை மூஞ்சி காட்டவே மாட்டார். அப்படிங்களா? வெளியில எல்லாம் வரமாட்டான், கிரிவலம் காரில் தான் போவார், காரில் தான் வருவார் நித்யானந்தம். ஆனால் அவரை பார்க்கணும் ஆசை, எனக்கு பார்க்க முடியும். முகத்தை காமிச்சதே இல்லை. யாருக்கிட்ட? நித்யானந்தி யார்கிட்ட பேசல மாட்டோம். நித்யானந்தா அவருடைய ஆசிரமம் பெங்களூர்ல இருந்தது சொல்லுவாங்க. அப்போ சென்னையில் ராஜராஜேஸ்வரி கோயில் எதிர்க்க ஒன்று இருந்துட்டு நடத்திட்டு இருக்காரு. ஆனால் எங்கேருந்து நடத்திட்டு இருக்காரு? தாய் வந்து வயிற்ற தள்ளின்னு தான் வந்தாங்க. அம்மா வந்து வேலூர் ஜெயிலில் அங்கே யார் நீங்கள் 2 பேர் எங்கே வரீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு இல்லை, யாரும் இல்லை, இதெல்லாம் எப்படி இறக்கி வைக்க தெரியல, எங்கள் உங்கள் ஊரில் நிற்க வச்சுருக்கோம். அங்கேயே டெலிவரி ஆச்சு. அதாவது நீங்கள் பிறந்தது ஜெயிலையா? எங்கள் அம்மா குழந்தை யார்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க தெரியல. நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்ததே இல்லையா? அம்மா பார்த்ததே இல்லை. அம்மா கட்சியில் எக்மோர் இல்லை, அங்கே மங்கபதி நாய்க்கு தெருவில் ஒரு தாய் இருக்கிறா, வளர்ப்பு தாய். அவங்க ஒரு எங்கள் மாமா படம் மாதிரி அவங்க மூலமாக வளர்த்து இவ்வளோ பெரிய ஆளாக்கி அவங்க என்னை வளர்த்த பாவத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டேன். ரொம்ப நன்றி ஐயா. சித்தர்கள் பொதுவான வாழ்க்கை நெறிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவங்க. தங்களுக்குன்னு தனி வாழ்வின் வழிமுறைகள் உருவாக்கி நாடு, நகரம், மொழி, இனம்னு அனைத்தையும் கடந்து இயற்கையோடு இயற்கையா வாழக்கூடியவங்க தான் சித்தர்கள். கடந்த சில வருஷங்களாக சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு அம்மா தான் இந்த தொப்பியம்மா. ஆரம்ப காலங்கள்ல மாயம்மான்னு தான் மக்கள் இவங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா தொப்பி அணிந்து நடக்கிறதுனால தொப்பியம்மா என்ற பேரு மக்களால் கிடைத்தது. திருவண்ணாமலை பொதுவாகவே ஒரு சித்தர்கள் பூமி, சித்தர்கள் உருவாகும் இடம் என்றும் சொல்லலாம். சித்தர்கள் எப்படி உருவாகிறது என்றது யாராலும் கணிக்க முடியாது. பக்தர்கள் சிலர் பிரபல பெண் சித்தரான மாயம்மாவோட மறு அவதாரமா இவங்களை பாக்குறதுனால இவங்களுக்கு மாயம்மா என்ற பெயரும் வச்சிருக்காங்க. தினமும் 2 முறை கிரிவலம் வரும் தொப்பியம்மாவோட தரிசனம் எல்லாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைச்சிடாதா. புண்ணியம் செய்தவங்களுக்கு மட்டும்தான் இவங்களோட தரிசன பாக்கியம் கிடைக்கும் என்று மக்களால் கருதப்படுகிறார். தொப்பியம்மா யார் கூடயும் பேசுறது கிடையாது. தனக்கு தானே பேசிக்கொள்ளும் தொப்பியம்மாவோட மொழி யாருக்கும் புரியாது. தொப்பியம்மா யார்கிட்ட இருந்தும் எந்த பொருளும் வாங்குறது கிடையாது. அப்படி பக்தர்கள் கொடுக்கிற ஏதாவது தொப்பியம்மா வாங்கிட்டேன்னா அது கொடுத்த பக்தர்களோட பாபங்கள் எல்லாமே தீர்ந்து போகும்னு பக்தர்களா நம்பப்படுது. 8:43 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமா நம்ம நடந்துட்டு இருக்கோம். அப்படியே இவங்க வந்து சுத்திட்டே இருப்பாங்க. உள்ள போயிருக்கோம் போல நினைக்கிறேன். அங்கே நிற்கிது பாருங்க, யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அங்கே போய் பெரும்பாக்கம் ரோடு ராகினி ஹவுஸ் பக்கத்தில் தான் இந்த அம்மா வந்து உட்காந்து போவாங்களா. அங்கே வந்து ரூம் மாதிரி எதுவும் இருக்கா. நைட்டெல்லாம் வந்து தூங்கவே மாட்டோமோ, தூங்காமல் அப்படி உட்காந்துருக்குமா, எப்படின்னே தெரியல சீரியஸ்லி.
அப்படியே ஒரு மாதிரி சித்தர்கள் எப்படி உட்கார்ந்துருக்குமோ அந்த மாதிரி ரூமுக்குள்ள உட்கார்ந்துருக்கும்னு சொல்றாங்க. தானுண்டு தன் இறைப்பணி உண்டுன்னு இருக்கும் பெண் தான் தொப்பி அம்மா. தனக்குன்னு எதுவும் எதிர்பார்க்காமல், யாரிடவும் பேசாமல், யாரிடவும் எந்த யாசகமும் கேட்காமல், யாருக்கும் தொந்தரவா இல்லாமல், தன்னை பத்தியும் கவலை கொள்ளாமல் இருக்கும் பெண்மணிதான் தொப்பி அம்மா. இவரை அவரவரின் பார்வை கண்ணோட்டத்தில் பெண் சித்தராகவும் மனநோயாளியாகவும் பார்க்கப்படுகிறார். இவர் தான் ஒரு சித்தர் என்று விளம்பரம் தேடிக்கொண்டதும் இல்லை, விளம்பரப்படுத்திக் கொண்டதும் இல்லை. ஒருவரை ஒருவர் வணங்குவது அவரவர் விருப்பம். இவரை மனநோயாளியாகவோ பெண் சித்தராகவோ அவரவர் பார்வையையும் எண்ணத்தையும் பொறுத்தது. எது எப்படியோ இவங்களை பார்க்க வருவங்க அவங்கள தொல்லை பண்ணாம இருந்தாலே பெரிய விஷயம். தன்னை மறந்து, தன் உடலை மறந்து, தன் சூழலை மறந்து, உற்றால் உறவினர்களை மறந்து, மனத்தையும் மறந்து, ஆன்மா ஒன்றை மட்டுமே நிலைநிறுத்தி கடவுளை மட்டுமே நினைத்து எப்பவுமே சிவ சிந்தனையோட இருப்பவர்கள் தான் உண்மையான சித்தர்கள் ஆவார்கள். மக்கள் எவ்வளவு விமர்சித்தாலும் இந்த தொப்பி அம்மாவை பார்க்க வர கூட்டம் இப்பவும் குறையவில்லை. गाइस பாருங்க பின்னாடி எவ்வளவு மக்கள் வராங்கன்னு. கூட்டம் கொஞ்சம் அதிகரிச்சிருச்சு. இப்போ இடையில மக்கள் வருவாங்க போவாங்க. நீங்களே பாருங்க, இது ஹைவே, திருவண்ணாமலை ஹைவே. இவ்வளவு மக்கள் இந்த அம்மா பின்னாடி நடந்துட்டு இருக்காங்க. அம்மா முன்னாடி போயிட்டு இருக்காங்க. முக்காவாசி பீப்புளும் வந்துட்டு கர்நாடகா, ஆந்திரா தான். இப்படி சிறப்படுறாங்க. எப்படி அந்த மாதிரி நடந்துதான் போயிட்டு இருக்கிறாங்க. எப்படி இப்படி தண்ணி அடிச்சிட்டது அதனாலதான் பிரச்சனை பண்றீங்க நீங்க சும்மா. சொல்றது பாத்தீங்களா? சரி, இப்போ எதுக்கு அவங்க போய் பிடிச்சிங்க? அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம். அதே ஆசீர்வாதம்னா தூரமாக நின்று கும்பிடுங்க, பண்ணாதீங்க. அதனால தான் ஃபாரின்கார் இப்படி தண்ணி அடிச்சுட்டு வந்து இது பண்ணுறீங்க. அப்படி கிட்ட நிற்கிறது காவலை எவ்வளோ நாற்று அடிக்குது. கை கும்பிடுங்க, கொஞ்சம் கும்பிடு, தள்ளி நின்று போடுங்க. அதனால தான் ஃபாரின்காரன் உங்களை இழுத்து பிடிக்குது. எல்லாரும் அவங்கள தப்பாக சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பண்ணதுனால தான் ஃபாரின்கார் இப்படி இழுத்து பிடிச்சாங்க. தள்ளி நின்று தூரமாக நின்று கும்பிடுங்க. இனிமே இப்படி பண்ணாதீங்க ஐயா. அதான் கைஸ், தொப்பி அம்மா வந்துட்டு ஒருத்தர் வந்து பிடிச்சாரு. அவர் தண்ணியை போட்டிருந்தோம், அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க. டிஸ்டர்ப் பண்றாங்க. இந்த மாதிரி சில பேர் பண்றாங்கிறதுனாலதான் அந்த ஃபாரினர் வந்துட்டு யாரையுமே அவங்க பக்கத்துல வர விட மாட்டேங்கிறாங்க. கேமரா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த போதே கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க இருந்து ரூமுக்கு போறேன். ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பேசலாம். தொப்பி அம்மா வந்துட்டு தான் இருக்கும். ஆக்சுவலி நான் வந்து இவ்வளவு தான், எனக்கு இது மேல நடக்க முடியல. அவங்க இங்க இருந்து இங்க பக்கத்துல ஒரு காலேஜ் இருக்கு, அங்க வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. அவர் கூட வந்தவங்க கிட்ட விசாரிச்ச போது எனக்கு இன்னைக்கு 2 மணிக்கு வெக்கேட் பண்ணா, அதுக்கு முன்னாடி வந்து கோவிலும் பார்க்கணும், அது இடையில வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். காலையில எதுவுமே சாப்பிடவும் இல்லை. திரும்ப ரூமுக்கு போனோம்னு நினைப்போம், ஆனால் நம்மளால முடியாது. கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் மாதிரி அவங்க பின்னாடியே நம்ம சுத்துற மாதிரி, ஏதோ நம்மளை இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்படியே நான் திரும்பவும் நடந்துட்டு தான் இருக்கும். காலையில 5:30 இருந்து இப்போ 9-9:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கும். ஆனா அவ்வளோலாம் டயர்டே ஆகலைன்னு சொல்லலாம். ஒருவேளை இந்த அம்மா கூட நடக்கிறதுனால இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் அப்படி சொல்றாங்க. ஸோ கைஸ், அவ்வளோதான், அந்த அம்மா போயிட்டோம். எனக்கு போக வேண்டிய வழி இப்படிதான், சூடு. ஆனா அவங்களுக்கு வழியெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. பாருங்க எப்படி போறாங்கன்னு. பாருங்க, அங்கிட்டு தான் கோவில் இருக்கு. நான் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் உங்ககிட்ட பேசினேன். ஏன்னா வந்து சரியான தலைவலியா இருந்தது. நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத சில விஷயங்கள்லாம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி திரும்ப நான் திருவண்ணாமலைக்கு வந்தப்போ நடந்தது. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி தான், ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை தான் எல்லாமே. உங்களுக்கு அது நம்பிக்கை இருந்தா நீங்க நம்புங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அதை நீங்க நோண்டெல்லாம் கூடாது, அவ்வளவுதான். இந்த வீடியோக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். காலெல்லாம் செம்மையான வலி. இது பாருங்க, நம்ம திருவண்ணாமலை ஃபுல்லா கவர் பண்ணது இப்படிதான். அப்படியே நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே சுத்தி இங்க வந்துட்டு இப்போ நான் வந்து கோவிலுக்கு போக போறோம். இங்க இருந்து போகிறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு ஒரு வாட்டி அண்ணாமலையாரை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படியே போக வேண்டியது. எனக்கு திரும்பி போகிறதுக்கான ட்ரெயின் கிடைக்கல. இங்க எப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு ட்ரெயின் இருக்கும், இன்னொரு நாளைக்கு இருக்காது, அந்த மாதிரி. அதாவது இடையில தான் வந்துட்டு டைரக்டான ட்ரெயின் எல்லாம் திருவண்ணாமலையில இருந்து இருக்கும். இல்லைன்னா நீங்க விழுப்புரம் போய் அங்க இருந்து போனோம். ஸோ நான் பஸ்ல திரும்ப போலான்னு யோசிச்சோம். அதை கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் செட் ஆகல. இந்த வீடியோவில் அதாவது யாராவது சொல்லி இருந்தேன்னா அதெல்லாம் அவங்களோட அபிப்பிராயம் மட்டும்தான். அதுல எனக்கு எந்த விதமான எந்த சம்பந்தமும் கிடையாது. அது மட்டும் நீங்க
நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்மளால பண்ண முடியும். வீடியோ லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்ணா மட்டும்தான் மத்தவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும். உங்களோட அபிப்பிராயம் கண்டிப்பா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு அருமையான வீடியோல பார்க்கறது வரைக்கும் சாரி ஃபார்